ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3 பேரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் விவகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டேனியல், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வனிதா. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பணம் கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினால் பறிமுதல் செய்யப்பட்டது. ரூபாய் 4 கோடிக்கு பணம் கடத்திய விவகாரத்தில் நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்களை கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனுக்கு சொந்தமான அபிராமிபுரத்தில் அமைந்துள்ள கொரியன் ரெஸ்டாரண்டில் வைத்து ரூபாய் 1 கோடி கைமாற்றப்பட்டதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசார் கொரியன் ரெஸ்டாரண்டில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் நேரில் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில அவருக்கு பதிலாக கோவர்தனின் மகன் கிஷோர் ஏப்ரல் 14ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். அவரிடம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில கடந்த 28ஆம் தேதி முதல் தங்களது ரெஸ்டாரண்டில் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை எனவும் டெக்னீஷியன் கழட்டி சென்று விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்து சென்றார். மேலும் தான் வேலை விஷயமாக கடந்த 3ஆம் தேதி பக்ரைன், நகலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று கடந்த 10ஆம் தேதி தான் சென்னை திரும்பியதாகவும் இதனால் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் தனக்கு தெரியாது, தனது தந்தைக்கும் தெரியாது எனவும் வாக்குமூலம் அளித்து தெரிவித்திருந்தார். சிசிடிவி கேமராக்களை கழட்டி சென்ற டெக்னீஷியன் தற்பொழுது கன்னியாகுமரியில் இருப்பதாகவும் தெரிவித்து சென்றார். சுமார் 3 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில வாக்குமூலங்கள் வீடியோ பதிவாக தாம்பரம் போலீசார் பதிவு செய்த நிலையில இந்த நிலையில ஏப்ரல் 15ஆம் தேதி நெல்லை சென்ற தாம்பரம் போலீசார் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளருக்கு கடந்த 28ஆம் தேதி முதல் முறையாக விசாரணைக்கு வரும்படி சம்மனும் அளித்திருந்தார். இந்த நிலையில 22ஆம் தேதி சம்மன் புறப்படி தாம்பரம் காவல் நிலையத்திற்கு நயினா நாகேந்திரன் ஆஜராகவில்லை. அவரின் வழக்கறிஞர் ஒருவரான ஜெய்கர் டேவிட் என்பவர் தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளியை சந்தித்து நாகேந்திரனின் சொந்த காரணங்களுக்காக 10 நாட்கள் அவகாசம் கோரி கடிதத்தை அளித்தனர். இந்த நிலையில சம்பந்தப்பட்ட ஆசை தம்பி மற்றும் ஜெய்சங்கர் ஆகிய இருவர் கடந்த 2 நாட்கள் முன்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் பாலமுரளி விசாரணை செய்தனர். இந்த நிலையில 2வது முறையாக நயினா நாகேந்திரனுக்கு மே 2ஆம் தேதி சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில இன்று இந்த வழக்கின் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஆணை வெளியாகியுள்ளது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி டேனியல்.